ஏனே இங்க கரச குளத்துல ஒருத்தன் நடுவூர் ரோட்ல படுத்து கிடக்காமனே. இங்க பாரு எப்படி செல்லு நோண்டிட்டு பாரு. வீட்டில் இருப்பது போன்று நடு ரோட்டில் குப்பரப்படுத்திக் கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த மதுபோதை ஆசாமியால் தவித்த வாகன ஓட்டிகள். இப்படி படுத்து கிடந்தால் வண்டி ஏதும் மேலே ஏறி விடாதா என்று கேட்டபோது அதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்று பதில். சட்டென குறுக்கே வந்த லாரி. இணையத்தில் தீயாக பரவும் வீடியோ. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். டென்ஷனா? என்ன பிரச்சனை தலைவரா? என்ன பிரச்சனை? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கொப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் வீரையன். நேற்று இரவு கோவில்பட்டிக்கு சென்று மீண்டும் அரசு பேருந்தில் சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளார். பேருந்தில் ஏறும் முன்பாகவே அதிகப்படியாக மது அருந்திய வீரையன் புல் போதையில் இருந்துள்ளார். இதனை பார்த்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கரிசல்குளம் பகுதியிலேயே வீரையனை இறக்கிவிட்ட நிலையில் நடு ரோட்டிலேயே படுத்துக்கொண்டு செல்போனை பயன்படுத்த தொடங்கியுள்ளார். ஏனே இங்க கரச குளத்துல ஒருத்தன் நடுவூர் ரோட்ல படுத்து கிடக்காமனே. என்னன்னு எப்படி படுத்து கிடக்கான்? இங்க பாரு எப்படி செல்லு நோண்டிட்டு இருக்கான் பாரு.